ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம், அதோட சேர்த்த சிவராத்திரியும் கூட. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள் ஞாயிற்றுக்கிழமையில வர்றது. இன்னைக்கும் நமக்கு சந்திரன் செவ்வாயோட சேர்ந்து உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. ஒரு குரு உச்சம் பெற்று, சந்திரன் உச்சம் பெற்று, பிரதோஷம், சிவராத்திரி சிவ பக்தர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். அதனால மேஷ ராசினியர்கள் உங்க ராசிநாதன் செவ்வாய் சந்திரனோட சேர்ந்திருக்கு. ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுவதற்கு ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா, உங்களுடைய பூர்வ புண்ணிய பலமும் சுக்கிரன், கேத்து இருக்காங்க. அதனால உங்க மத குருவை சென்று சந்திப்பதோ, இல்ல உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு தீட்சை எடுத்துக்கணும், அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஆர்வங்கள் இருந்தால் தாராளமாக ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். மற்றபடி மேஷராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதி காக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. ரிஷபராசினியர்கள் சந்திரனும் செவ்வாயும் ஒன்றா இருக்கு ராசியில. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. நிறைய டென்ஷன் ஆவீங்க, கோவம் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி நல்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்து ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ஒரு நல்ல லஞ்சோ டின்னரோ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய ஒரு சஞ்சலம், தேவையில்லாத ஒரு தவிப்பு, இது எல்லாத்தையும் தவிர்க்கலாம். மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு செலவு அதிகமாக இருக்கும், சுப செலவாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு இன்னைக்கு நீங்கள் வெளியில் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மனசில் பல வகையான குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் ஒரு நல்ல மன திருப்தி, சந்தோஷத்தோட ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். பிரதோஷம், மாத சிவராத்திரி, அதனால் அவசியம் நம்ம சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஒரு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம், சிவராத்திரியில் அன்னதானங்கள் செய்யலாம். 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சின்ன சின்ன விரயங்கள் காத்திருக்கிறது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவுடன் இருக்கிறதுனால தன லாபங்கள் உண்டு. இன்று ஏதாவது ஆன்மீக பணியில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். ஆலயத்திற்கு ஏதாவது கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்கறதோ, இல்லை கோவில் பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்றதோ கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம், மாத சிவராத்திரி, லாபத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அதனால் கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை இன்னைக்கு வேண்டிக்கலாம். ஆதித்ய ஹிருதயம் மறக்காமல் படிங்க. குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். அதனால் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வணங்கலாம். ரொம்ப ஒரு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் நமக்கு வெளியில் சொல்ல முடியாது. இல்லை இந்த அஷ்டம சனியில் நிறைய பாதிப்புகள், பொருளாதார சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையை மிஸ் பண்ணாமல் கோதுமை தானம் செய்து ஆதித்ய கிருதயம் படித்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வணங்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் டேன்னு சொல்லலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு அனுகூலமாக இருக்கார். 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கார். பாக்கியத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. இந்த கண்டகச்சனியில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு மாத சிவராத்திரி மற்றும் பிரதோஷம். ஸோ இன்னைக்கு நீங்கள் அற்புதமாக சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவ சூரியனை வணங்குறது ரொம்ப விசேஷம். உடல் ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கும். சிவசூரியன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோவிலில் தனித்து சூரிய பகவான் இருப்பார். ஒரு ஒரு துவாரபாலகர் மாதிரி ஒரு இடத்துல சூரியன் மட்டும் தனிச்சு இருப்பார். கூடவே இன்னொரு பக்கம் சந்திரன் இருப்பாங்க, இல்லை சூரியன் மட்டும் இருப்பார். ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் அந்த சூரியனை போய் வணங்கினால் அவரை சிவசூரியன் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாள் நீங்கள் வணங்குறது ரொம்ப விசேஷம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சுவாதி, விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன மனக்குறைகள் எல்லாம் இருக்கலாம். பட் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான தீர்வு கிடைக்கும். பல நாட்களாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது.
விருச்சிக ராசினியர்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருவார். 7ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் கணவன் மனைவி உறவில் சின்ன விரிசல்கள் ஏற்படலாம். புதிதாக திருமணமான தம்பதியினர் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் 8ஆம் இடத்தில் சூரியன் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சற்று மனக்குறைகள் இருக்கக்கூடிய நாளாக அமையும். உங்களினுடைய பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் சந்திரமங்கல யோகமாக கொடுப்பார். இன்று புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பழைய கடன்களை நீங்கள் வசூல் செய்யலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் புதிய வீடு வாங்குதல் மற்றும் வீடு விற்பது இது போன்ற விவகாரங்களில் குழப்பங்கள் மாறும். மகர ராசினியர்களுக்கு இன்று மனதளவில் சந்தோஷங்களும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு பிரயாணங்கள் காத்திருக்கிறது. இன்று ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவுடன் இருப்பதனால் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்று மற்றவர்களிடத்தில் நீங்கள் கொடுத்த பண பாக்கியை வசூல் செய்யலாம். நவகிரக வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வணங்கினால் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று குழப்பங்கள் இல்லாத நாளாக அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவை கொடுப்பார். மீனராசி நேயர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கியை வசூல் செய்யலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேத்து பகவானால் மனதில் ஒரு நல்ல அமைதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னாதிபதி சனி 9ஆம் இடமான கன்னி ராசியில் அமர்ந்தால் அவர்களது பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கும்? இப்போ மகர லக்னக்காரர்களுக்கு அந்த 9ஆம் இடத்துல சனி பகவான் அதில் புதனோட சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க குடும்பத்துக்கெல்லாம் இந்த காவல் தெய்வம் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் வீட்டில எல்லாம் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் வீட்டில் யாருக்காவது முனீஸ்வரன் வர்றது, இல்லை கருப்புசாமி வர்றது அப்படிலாம் சொல்லுவாங்க. வீட்டில் சாமி ஆடுறது அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த மகர லக்னக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் அதுவும் புதனுடன் சேர்ந்திருந்தால் அவங்கெல்லாம் இந்த இறந்தவங்க அவங்களுக்கு வர்றது, இல்லை இவங்களுக்கு காவல் தெய்வங்கள் கூட இருந்து பேசுறது, இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் இருக்கும். இப்போ மகர லக்னக்காரர்களுக்கு 5 குடைய சுக்கிரன் நீச்சமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்காது. ஆனால் சுக்கிரன் சனியோட சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க. தனயோகம் நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தெய்வ அனுகூலங்கள் நிறைந்தவர்களாக அவங்க இருப்பாங்க. இதில் குரு பகவானும் அவங்களுக்கு 7ல் உச்சபலம் பெற்றிருந்தால் ஒரு நல்ல ஒரு சந்நியாச யோகமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக இருக்கும். இதில் 2-3 கிரக காம்பினேஷன்ஸ் மட்டும் ராகு கேது சனி சூரியன் இந்த மாதிரியான பாபகிரகங்களினுடைய சேர்க்கை இல்லை பாபகிரகங்கள் பார்வையில் இருந்தால் இதற்கு பலன் மாறாக வரலாம். பட் பொதுவாக மகர லக்னக்காரர்களுக்கு சனி பாக்கியத்தில் இருந்தால் உண்மையிலேயே தெய்வ அனுகூலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் பயனுள்ள தகவல்கள் நிறைய பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.